بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விண்ணுலக பயணம் என்பதிலே பாகம் 9 நாம் வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சான்று கொடுப்பதற்காக விண்ணுலக பயணம் அழைத்து சென்றதாக அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை திருமறை குர்ஆனில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக புராக் வாகனம் அழைத்து வரப்பட்டு, அதிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா அழைத்து வரப்பட்டு, அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களுக்கு தொழுகை செய்து, அதன் தொடர்ச்சியாக பின்னர் முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவதும், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம் என்று அழைத்து செல்லப்பட்டு, 7வது வானத்திலே பைத்துல் மக்மூர் என்கின்ற அந்த வானவர்கள் தொழக்கூடிய பள்ளிவாசலையும் கண்டு, அதன் தொடர்ச்சியாக வானத்தில் உள்ள சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரத்திலும், அந்த இலந்தை மரத்தின் பகுதிகளிலே 4 ஆறு ஓடக்கூடியதாகவும், அதிலே 2 சொர்க்கத்திற்குரியது, அதில் ஒன்று சல்சபீல் என்றும் இன்னொன்று கௌசர் என்றும், அடுத்து 2 உங்களுக்காக இறைவன் விட்டு கொடுத்து விட்டான், அது நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் என்று தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். அந்த வகையிலே இதன் தொடர்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஒரு ஆபீஸ் ரூம்னு சொல்லுவாங்களே, இறை அலுவலகம்ங்கிறது. அங்கே என்ன செய்யறாங்கன்னா, வானவர்கள் எல்லாம் இந்த எழுதக்கூடிய பணியை செய்யக்கூடிய இடமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிக உயர்ந்த இடத்திற்கு என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்றார்கள். அந்த இடத்திலேயே எனக்கு வானவர்களின் எழுதுகோலின் ஓசையானது கேட்டது. அப்போ அது என்னது, இறை அலுவலகம். இப்போ ஒரு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவர்களுடைய வேலையை செய்யக்கூடியதற்காக சில பேரை நியமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வேலையை செய்வாங்க. அப்போ இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, அந்த சான்றை வலுப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்யறாங்களா, இந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஓசையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இறை அலுவலகத்துல உங்களுக்கான எழுதக்கூடிய வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இதன் தொடர்ச்சியாக அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கே அழைத்து செல்கிறார் என்று சொன்னால், நாம் இதுவரைக்கும் எதற்காக இந்த சான்றுகளை எல்லாம் அல்லாஹ் காண்பித்து கொண்டு வந்தானோ அதன் தொடர்ச்சியான இந்த செய்தி, முக்கியமான செய்தி நாம் அடைந்து விட்டோம். என்னன்னு கேட்டா, இறைவன் அல்லாஹ்வானவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வேளை தொழுகையை கடமையாக்குகிறான். 50 வேளை ஆரம்பம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 வேளை தானே, என்ன 50 வேளைன்னு சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் வந்துச்சு. 50 வேளை தொழுகை உங்கள் சமுதாயத்துக்கு கடமை என்று அல்லாஹ் கூறிவிடுகிறார். அப்ப அந்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து எங்க வராங்க, எப்படியும் வந்த வழியில தானே போயாகணும். அப்போ வர வழியில மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்றாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன 6வது இந்த வானத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சிருக்காருங்கிறத நீங்க நினைப்பீங்க பிற்காலத்துல, அப்படிங்கிற ஒரு செய்தி. இது உண்மை சம்பவத்துல வரக்கூடிய செய்தி. என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சமுதாயத்திற்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன செய்தீர்கள் அப்படிங்கும் போது, அல்லாஹ் எனக்கு 50 தொழுகை கடமையாக்கி உள்ளான்னு, நான் பனு இஸ்ராயேல் மக்களுடன் நல்லாவே பழகியிருக்கேன். உங்க மக்கள் இதை தாங்க மாட்டாங்க, 50 வேண்டாம், அல்லாஹ்ட்ட போய் குறைச்சு கேளுங்க, 50 வேளை தொழுகையை வேணாம்னு சொல்லி அதில் குறைச்சு கேளுங்கன்னு சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அல்லாஹ்வின் பகுதியிலிருந்து 40 வேளையாக அது மாற்றப்படுகிறது. 50 வேளை தொழுகை என்பது என்ன ஆகுது, 40 வேளை தொழுகையா மாற்றப்படும். 40 வேளை தொழுகையை மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி சொல்லி அனுப்புறாங்க, உங்க மக்கள் இதெல்லாம் தாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு 40 வேளை தொழுகைலாம் மக்களை பத்தி எனக்கு தெரியும், மீண்டும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி, இப்படி 40 30ஆ மாறுது, 30 20 வேளை தொழுகையா மாறுது, 20 வேளை தொழுகை 5 வேளை தொழுகையா மாறியதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நல்லா சிந்தித்து பாருங்க. இது புகாரியில 3207வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. அப்போ இந்த செய்தியில இப்படி போனோன்னே கடைசி 5 வக்துக்களை வாங்கிட்டு வராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வேளை தொழுகை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரும்போது மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மக்கள் தாங்க மாட்டாங்க, பனி இஸ்ராயேல் மக்களை பத்தி எனக்கு தெரியும், 5 வேளை வேண்டாம், இன்னி போய் குறைச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நான் இதை ஏற்றுக்கொண்டேன், இதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ்வுடைய அந்த செய்தியும் வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அதை கடமையாக்கி விட்டான். 5 வேளை தொழுகையை கடமையாக்கி விட்டான். ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை செய்தால் 10 நன்மைகளாக உங்களுக்கு மாற்றப்படும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு வக்து தான் நம்ம தொழுகிறோம். ஆனால் அந்த ஒரு வக்துக்கு அல்லாஹ் எப்படி 50 வேலையாக கொடுக்கணும்னு நினைச்சானா, அந்த ஒரு வக்திலேயே 10 நன்மையை கொடுத்து 5 வேலைக்கும் 50 வேலைக்கான நன்மைகளை கொடுத்து சிறப்பாக்கி வைத்தான். அந்த தொழுகை தான் நாம் இன்று தொழுது கொண்டிருக்கின்ற ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என்கின்றோம். அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க. சொர்க்கத்திற்கு செல்வது சாதாரணமாக செல்வது கிடையாது. பல அத்தாட்சிகளோடு சென்று மக்களுக்கு அந்த சொர்க்கத்தில் உள்ள மக்களையும் நரகத்தில் உள்ள மக்களுடைய சில காட்சிகளை நபிகள் நாயகத்துக்கு காமித்து அல்லாஹ் கட்டளையிட்டு வந்த தொழுகையை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆகவே அந்த தொழுகையில் மிகவும் அக்கறையுடையவர்களாக, சிரத்தையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிறதும், இதன் தொடர்ச்சியாக அங்கே விண்ணுலக பயணம் செய்த பிறகு என்ன இன்னல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை இனி வரக்கூடிய காலங்களில் சந்திப்போம். இதனுடைய முதல்ல சொன்ன வானவர்களின் அந்த ஓசை இருக்கு இல்லையா, எழுதுகோளின் ஓசை, அது புகாரியிலே 3342வது ஹதீஸிலே பதிவு செய்யப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.